ஹாய் வீவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஐயனார் தொடர்கதையில் சேரன் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறாரு பாண்டியன் கிட்ட. சந்தாவை பரவாயில்லடா, நல்ல வேலை காப்பாற்றிட்டோண்டா அவளை அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டே இருக்கும்போது சோழன் கால் பண்ணுறாரு. சோழன் கால் பண்ணி எல்லாம் எப்படி இருக்கீங்க பாண்டி, அண்ணன் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்குறாரு. நீ எப்படிரா இருக்கிற அப்படின்னு பாண்டியும் கேட்குறாரு. ஏய், நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்டா, லவுட் ஸ்பீக்கரில் போடுறா ஃபோனை அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணா நான் இங்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கேண்ணா, நீலாம் ரொம்ப என்கிட்ட சூப்பராக நடந்துக்கிறா, அப்படியே ஹஸ்பண்ட் மாதிரியே நடந்துக்கிறானா. அவங்க இருக்கும்போது தான் அப்படி நடந்துக்கிறான்னு பார்த்தா அவங்க இல்லாத போதும் என்கிட்ட ரொம்ப சூப்பராக நடந்துக்கிறான், நான் எதிர்பார்த்ததை விட நல்லா இருக்குதுண்ணா அப்படின்னு சொல்கிறாரு சோழன். உடனே அதை கேட்டுட்டு அப்படியாடான்னு பாண்டி இருக்கிறாரு. உடனே பாண்டியை கேட்குறாரு, என்னடா நான் இவ்வளோ சந்தோஷமான விஷயம் சொல்கிறேன், நீ என்னன்னா கம்முன்னு இருக்க, என்னடா விஷயம் அப்படின்றாரு. உடனே பாண்டியன் அது இல்லைடா, இங்கே நிலமை தெரியாமல் பேசாதரா அப்படின்றாரு. என்னடா விஷயம்னு கேட்குறாரு. உடனே சேரன் பாண்டியை தடுத்துடுறாரு. சொல்லாத, அவன் நல்லா இருக்கட்டாங்க, சந்தோஷமாக இருந்துட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அதையும் மீறி பாண்டி எல்லா விஷயத்தையுமே சோழன் கிட்ட சொல்கிறாருங்க. சோழன் கிட்ட சொன்னதும், ஏன்டா இதை இவ்வளோ லேட்டாக சொல்கிறேன் என்கிட்டன்னு கேட்குறாரு. நான் சொன்னாக்கா உன்னால் என்னடா பண்ண முடியும் இப்போது, அதான் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்கிறாரு. சரிடா, நீ எதுவாக இருந்தாலும் எனக்கு கால் பண்ணு, நீ அண்ணனை பார்த்துக்கோ, அண்ணன் கூடவே இரு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் ஃபோனை வச்சிடறாரு. ஃபோனை வச்சுட்டு நிலா கிட்ட சொல்கிறாரு. நிலா, இது மாதிரி நம்ம வீட்டில் பிரச்சனையாங்க அங்கே அப்படின்றாரு. என்னங்க அப்படின்றாங்க. இல்லை, சந்தாவை பீகாருக்கு கூட்டிகிட்டு போக அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் ஊரில் இருந்து வந்துட்டாங்களாம் அப்படின்றாரு. உடனே நிலா சொல்கிறாங்க, என்னது வந்துட்டாங்களா, ஐயோ அப்போ அண்ணன் எப்படிங்க இருக்கிறாரு, என்னங்க சொல்கிறீங்க, இது இவ்வளோ நடந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, இருங்க இருங்க நான் அண்ணனுக்கு கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சேரனுக்கு கால் பண்ணுறாங்க. அண்ணா என்னன்னா இவர் என்னென்னவோ சொல்கிறாரு அப்படின்ட்டு. ஆமாம் நீலா, இது மாதிரிலாம் நடந்துருச்சு நீலா, எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு, நல்ல வேலை வானதி தான் இது சந்தாவை கூட்டிகிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்கிறாரு. உடனே நிலா என்ன சொல்கிறாங்கன்னா, அண்ணா வேணா நாங்கள் வந்துட்டானா அப்படின்னு கேட்குறாங்க. வேண்டாப்பா, நீங்கள் டூரெல்லாம் ட்ரிப்பெல்லாம் முடிச்சுட்டு வாங்கப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வானதி காப்பாற்றிடுச்சுப்பா அப்படின்னு சொல்கிறாரு. சரி நான் பார்த்துக்கோங்கண்ணேன்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க நிலா. உடனே சோழன் கிட்ட, என்னங்க சோழன் இது சினிமாவில் நடக்கிற மாதிரியே இருக்குதே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாங்க பாருங்க, சந்தாவை ஏன் தான் இது மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் ஒரு பேரண்ட்ஸா, பாவம் அவங்க. உடனே சோழன் சொல்கிறாரு, நம்மலாம் அப்படி இருக்கக்கூடாதுங்க, நம்ம ஃப்யூச்சருக்கெலாம் நம்ம பிள்ளைங்கள்லாம் அப்படிலாம் பண்ணக்கூடாதுன்றாங்க. உடனே நிலாவும் சொல்கிறாங்க, ஆமாம் சோழன், நம்ம மற்ற பேரண்ட்ஸ் மாதிரிலாம் இருக்கக்கூடாது, பிள்ளைங்களை நல்லா அவங்க இஷ்டத்துக்கு படிக்கணும், அவங்க என்ன ஆசைப்படுறாங்களோ சுதந்திரமாக அவங்கள விட்டுடணும் அப்படின்னு சொல்கிறாங்க நிலா. உடனே அப்படியே சோழன் பார்க்குறாருங்க, நிலாவையே பார்க்குறாரு. எதனாலன்னா இவங்க நம்ம பேரண்ட்ஸ் நம்பன்னு பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆச்சரியமாக சந்தோஷமாக பார்க்குறாரு. பார்த்துக்கிட்டே நிலா பக்கத்தில் உக்காந்துக்கிட்டு நிலா கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, நிலா நான் எப்பவுமே உங்களை இது மாதிரி பார்த்ததில்ல, இன்றைக்கி உங்கள் பக்கத்தில் உக்காந்து உங்களை நான் பார்க்குறேன், நான் உங்கள் முகத்தை, நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, இந்த மாதிரி நெருக்கமாக எனக்கு கிடச்சதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே நிலா என்ன பண்ணுறாங்க, இவர் இப்படி சொன்னதுமே அப்படியே எதுவும் அவரை திட்டலை, ஆனால் சிரிச்சுக்கிட்டே ஒரு வெக்கத்தோடு தள்ளி ஒதுங்கி போய் உக்காடுறாங்க. ஒதுங்கி போய் உக்காந்ததும் உடனே சோழன் கேட்குறாரு, ஏன் நிலா தள்ளி போயிட்டீங்க, இப்போ தானே சொன்னேன் நான், அதுக்குள்ளே தள்ளி போயிட்டீங்களே, வாங்க இங்கே உக்காருங்க, அட வாங்க கிட்ட உக்காருங்கன்றாங்க. உடனே, ஏங்க நீங்கள் அழகாக இருக்கீங்கன்னு தானே நான் சொன்னேன் அப்படின்றாரு சோழன். உடனே நிலா சொல்கிறாங்க, ஏங்க நான் அழகாக இருக்கேன்னு அது எனக்கே தெரியுங்க, போங்க உங்கள் பெட்டில் போய் நீங்கள் போய் படுங்க அப்படின்றாங்க. கீழே ஒரு மெத்தை போட்டு அவர் படுத்துக்கிறாரு. அதுக்கப்புறமா சந்தா ரூமில் சந்தாவுக்கு வானதி பெட்டெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அவங்க படுத்துக்கிற கட்டில்லையே சந்தாவையும் படுக்க வச்சுக்கிறாங்க. படுக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன கேட்குறாங்கன்னா, சந்தா கிட்ட நான் கொஞ்சம் ஃபோன் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்குமான்னு கேட்குறாங்க. இல்லைன்னு சொல்லிடுறாங்க சந்தா. அப்புறம் வானதி ஃபோன் போட்டு பாண்டிக்கு கடலை போடுறாங்கங்க. என்ன பாண்டி எப்படி இருக்கிறேன்னு. ரொம்ப சந்தோஷம் வானதி, நீ அங்கே ஹீரோ மாதிரி சந்தாவை காப்பாற்றின அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்கிறாரு.
பரவாயில்லடா, நான் எப்பவுமே அப்படி தான் இருப்பேன். நீ தான் என்னை புரிஞ்சுக்க மாட்டேன்ற அப்படின்னு வானதி பேசிட்டு இருக்காங்க. உடனே வானதி கேட்குறாங்க பாண்டி கிட்ட, பாண்டி நீ ஒன்று செய்வியா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன வானதி சொல்லு அப்படின்றாரு பாண்டி. எனக்கு ஒரு உம்மா தருவியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏய் வானதி, பக்கத்தில் சந்தா இருப்பாங்க அப்படின்றாரு இவர். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சரி அதெல்லாம் வேண்டாம், அப்போனா ஒரு ஐ லவ் யூ சொல்லேன் அப்படின்னு சொல்கிறாங்க வானதி. உடனே இல்லை, எப்படி நான் சொல்கிறதுன்னு, நான் தான் இங்கே இருக்கேன், நீ அங்கே தானே இருக்க அந்த சைடில், சொல்லு நான் கேட்டுக்கிறேன் அப்படின்றாங்க வானதி. அதுக்கப்புறம் வந்து சந்தா கம்முன்னு தூங்குற மாதிரி நடிக்கிறாங்கங்க. ஆனால் அவங்க தூங்கலை. உடனே பாண்டி சொல்கிறாரு, ஐயோ சந்தா பக்கத்துலேயே இருக்காங்க, நீ கம்முன்னு இருன்றாரு. ஏய் சொல்லு அப்படின்னதும் உடனே அவர் ஐ லவ் யூ வானதி அப்படின்றாரு. அதுக்கப்புறம் இவங்க பேசுகிறத சந்தா கேட்டுட்டு பயங்கரமாக சிரிக்கிறாங்கங்க. சிரிச்சதும் வானதிக்கு ஷேம் ஆயிடுது. ஏங்க உங்களுக்கு தமிழ் புரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே கொஞ்சம் கொஞ்சம்ன்ட்டு சிரிக்கிறாங்க. சிரிச்சதும் ஐயோ நான் வேற லூசுங்க, லூசு மாதிரி பேசிட்டேங்க அப்படின்னு வானதி சொல்கிறாங்க. இது மாதிரி கடலை போட்டு ஒரு காலம் இப்படியெல்லாம் போதுங்க. நாளைக்கு மீண்டும் தொடருவோம். நன்றி, பை பாய்.